மணி கூண்டில் on time. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண நம்ம வீட்டில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இன்புட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இங்கே கிளிக் போய்ட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்டை வந்து பாருங்க நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்டோமோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமப்பில் போட்டு உங்களோட பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிட்ட பிக் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரை வந்து பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி மேலே சர்ச்சில் வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய வெப்சைட் வரும். நான் சஜஷன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் நான் எதுக்காக சஜஷன் பண்ணுறேன்னாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களால் ஹெச்டியாவே வந்து பல பேஜ் இமேஜ் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பண்ண இந்த வெப்சைட் நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ கீழே வந்து பண்ண அப்லோட் யுவர் ஃபோட்டோ இருக்கா அது வந்து பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய இமெயிலை கொடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் சைன் அப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸையும் கொடுத்து இப்போ நாம் வந்து பார்த்தினாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து ஜஸ்ட் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண அதுவே பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்குது அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் டவுன் பண்ணால் சைன் அப் பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்ல தான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஆட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ண அப்படி கீழே வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா நம்ம அந்த டெஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட் டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். இப்போ கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட் கீ ஃபேமுக்கு வந்துக்குங்க. ஸோ இதை வந்து பண்ணாக்க லைட்டாக கீழே வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேம் வந்து பண்ண அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ தேர்ட் ஃபேம் போயிட்டு இது வந்து பண்ண லைட்டாக மேலுக்கு வந்து பண்ண மூவ் பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே அந்த மூவ் எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ண ட்ராஷன் பெல்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கா ஸோ அதிலே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மூவ் பண்ணும்போது வந்து பண்ணாக்க செகண்ட் ஒரு கீ ஃபேம் கொடுத்துங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேம் வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு 40 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஃபார்ம் வந்துட்டு இது வந்து பண்ண 0 வச்சு விட்டுக்குங்க. ஸோ இப்போ கீழே ஆங்கிள் இருக்கா அது வந்து பண்ண கீழ் போயிட்டு 90 டிகிரிக்கு வந்து பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்க்கும் உங்களுடைய பிகுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு வந்து பண்ண உங்களோட பிகுக்கு தகுந்த எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த டெஸ்ட்டில் டபுள் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கலர் கூறு வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து பண்ண ஒரே கலர் ஒயிட் கலரு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பண்ண அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண நம்ம ஜஸ்ட்டு
ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிஎல் கிளியர் மார்க்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டேல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கும். ஸோ நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் ஏறும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இப்போ பண்ண மாதிரி வந்து பண்ணாக்க எஃபெக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் பிக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நம்ம பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அதோடைய ஃபுல் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஓகே, ஸோ கட்டை வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு தடாப் சில் போயிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் பிரில் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கிளாஷிங் பல்ல எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஃபுல்லாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்குக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வரும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து மீட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் நீங்கள் டவுட் பண்ணிங்க. ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதே நம்ம வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க நம்ம பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து சாங் ரெண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த டெம்ப்ளேட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டேங்க் பார்த்து ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் போயிட்டு இந்த 90 டிகிரிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா இது வந்து உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து மேலே கீழே வந்து லைட்டாக மறையிற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மேலே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். லிக்ஸுக்கு மேலே வந்து ஒரு 2 லேயர் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுனா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து அந்த 2 லேயர் அதுக்கு கீழே வந்து லிக்ஸ் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா லிக்ஸும் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த 2 லேயர். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணினாக்க ஸோ கட்டை வந்து கீழே அந்த டெஸ்ட் உங்களுக்கு மாதிரி தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக இப்போ வந்து பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ அந்த பேஜ் இமேஜ் வந்து செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அது வந்து கீழே வந்து மறையிற அளவுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிக் வந்து நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்னோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து லைட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஷேடோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் லாங் ஷெடியூல் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ண கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க இதை வந்து ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே அது கீழே ஆல்ஃபா இருக்கு அதை கிளிக் போயிட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருக்கா இப்படி சைஸ் வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ண ஆங்கிள் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வைக்கிறீங்கனாக்கா கட்டை வந்து ஒரு 200க்கு மேலே வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 300 தாண்டி தான் கட்டை வந்து ஒரு 300க்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர் ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட பிக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குதுனா அந்த காலிக்கில் வந்து ஒரு டார்க் கலர் மாதிரி ஒரு ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த இமேஜும் நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா? ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பேஜ் இமேஜுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிக்கும் வந்து சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த காலி கீழே வந்து வர மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஓகே ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுடைய பிக் வந்து பண்ண இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லைனாக்க ஸோ அது எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தினாக்க இந்த பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தரப்பு சீல் பண்ணிட்டு இதை லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி கீழே அந்த மறையிற அளவுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த பிக்கு சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே ஒரு பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற நான் எஃபர்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வந்து நாம் வந்து பண்ணாக்கா பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆகிடுச்சு சொல்லலாம். ஸோ இந்த பிக்குடைய ஃபுல் இமேஜை வந்து பண்ண கீழே வேணாலும் பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பிரில் வந்து பண்ண வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயிட் கலர் வந்து இப்போ பேக்ரவுண்டில் வந்து பண்ண பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அது ஒன்றும் இல்லை பேக்ரவுண்டு இமேஜ் வந்து பண்ண நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேல் செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிளாக் கலருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ அந்த டெஸ்ட் குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தா நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் எடிட் பண்ணிங்கனாக்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட்டுடைய கலர் வந்து பார்த்தா நீங்கள் பிளாக் கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்து விட்டுக்குங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஓகே ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க நார்மலாக வந்து பண்ணாக்க இதே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பிரில்ல பார்த்துருங்க பேக்ரவுண்டில் வந்து பண்ண ஒரு கிளாக் மாதிரி வந்து பண்ணாக்க வரும். ஸோ அது எங்கே இருக்குனாக்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கிளாக் இமேஜ் வந்து பண்ண 3 ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பிரில்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நாம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.